எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பட்டாபிராமில் லொக்கேட் ஆகிருக்கிற விஆர் சினிமாஸை பற்றி டீட்டெயில் ரிவ்யூ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த தியேட்டரோட பாக்ஸ் ஆஃபீஸ் தியேட்டரோட என்ட்ரன்ஸ்லேயே லொக்கேட் ஆகிருக்கு. நீங்கள் உங்கள் டிக்கெட்டை கலெக்ட் பண்ணிக்கலாம் ஆன்லைன், அதாவது புக் மை ஷோவில் புக் பண்ணுறவங்க, அப்புறம் கவுண்டரில் டிக்கெட் எடுத்தவங்க எல்லாரையுமே செக் பண்ணிட்டு தான் தேட்டருக்குள்ளே அலோவ் பண்ணுறாங்க. இங்கே பார்க்கிங்க்கு ஸ்பேஸ் ரொம்ப பெருசாகவே இருக்குது. பைக்குக்கு 20க்கும், ஆட்டோவுக்கு 30ம், காருக்கு 40ம் பார்க்கிங் சார்ஜாக ஒரு ஷோவுக்கு கலெக்ட் பண்ணுறாங்க. புக் மை ஷோவில் இந்த தேட்டர் 4K RGB லேசர் அண்ட் டால்பி அட்மாஸ் போட்டிருந்தது. உள்ளே என்ட்ரானோன்னுமே சீலிங்கை தேடினேன், என்னடா சீலிங்கில் அட்மாஸ் ஸ்பீக்கர் காணுமேன்னு சொல்லிட்டு, சரி தப்பாக மென்ஷன் ஆகிருக்கு சொல்லிட்டு நானும் விட்டுட்டு படம் பார்க்கலாம் சொல்லிட்டு சீட்டில் உட்காந்தேன். சீட்டில் கரெக்டாக C-ரோவில் எனக்கு டிக்கெட் கொடுத்தாங்க. அந்த C11 அந்த ரோவில் உட்காரும் போது அந்த நேராக ஸ்க்ரீனுக்கு நேராக இருக்கிற தூண் படத்தை மறைக்குது. அது ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணுது. சரின்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் தள்ளி போய் உட்காந்தேன். உட்காந்ததுக்கப்புறம் என்னாச்சு சொல்லிட்டு நான் தேட்டர் ரிவ்யூக்கு அப்புறம் சொல்கிறேன். இந்த ஸ்க்ரீனில் டால்பி அட்மாஸ் போட்டிருந்தாங்க சொன்னேன் இல்லையா, இங்கே டால்பி அட்மாஸ்லாம் கிடையாது. இந்த ஸ்க்ரீனில் DTS அல்லது 7.1 ஏதோ ஒரு சவுண்ட் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணுறாங்க. இங்கே மொத்தம் 24 சரௌண்ட் ஸ்பீக்கர் இருக்குது. சரௌண்டுக்கு என்ன பிராண்ட் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணுறாங்கன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல. 24 சரௌண்ட் ஸ்பீக்கர் இங்கே இருக்குது. சவுண்ட் எஃபெக்ட்லாம் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ஸ்டேஜ் ஸ்பீக்கரும் சரி, சரௌண்ட் ஸ்பீக்கரும் சரி, சவுண்டிங்க நல்லாவே இருக்குது. எந்த ரோவில் உட்காந்தாலும் எஃபெக்டில் எந்த குறையுமே என்னால் சொல்ல முடியல. அந்தளவுக்கு ப்ராப்பராக வால்யூம் லெவலில் மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் சீட்ஸை பற்றி பார்ப்போம். இந்த ஸ்க்ரீனில் சீட்டிங்கை மொத்தம் 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று ப்ரீமியம், அதாவது பால்கனியை ப்ரீமியம்னு பிரிக்கிறாங்க, அதுக்கு 150 ரூபாவும். கீழே இருக்கிற ரோஸை எக்ஸிக்யூட்டிவ்னு பிரிக்கிறாங்க, அதுக்கு 130 டிக்கெட் பைசைங்க சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த 2 கிளாஸையும் சேர்த்து ஒரே நேரத்தில் இந்த விஆர் சினிமாஸில் 538 பேர் ஒரே ஷோவில் உட்காந்து இங்கே படம் பார்க்கலாம். சீட்டோட கம்ஃபர்டபுள்லாம் இங்கே ரொம்ப நல்லாவே இருக்குது. பெருசாக எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமலேயே இந்த ஸ்க்ரீனில் நம்ம படம் பார்க்கலாம். அந்தளவுக்கு சீட்ஸ் இங்கே ஸ்லோப் டைப் சீட் கொடுத்துருக்காங்க. பால்கனியும் இருக்குது. 2த்துலேயுமே சீட்ஸ் இங்கே நல்லாவே இருக்குது. அப்புறம் என்னடா பிரச்சனை இந்த விஆர் சினிமாஸில் கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கிற மெயின் பிரச்சனையே ப்ரொஜெக்ஷனாக சொல்லலாம். ப்ரொஜெக்ஷன் 4K RGB லேசர்னு போட்டிருந்தாங்க இல்லையா, ரொம்ப 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 ப்ரொஜெக்ஷன் குவாலிட்டி ஒஸ்ட்டாகவே இருந்தது. இது ஒரு 2K ப்ரொஜெக்ஷன் கூட இருக்காது, ஒரு நார்மல் ஃபுல் HD ப்ரொஜெக்ஷன் மாதிரி தான் இருக்குது. அந்தளவுக்கு பிக்சர் இங்கே டல்லாகவே இருக்குது. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற கிளிப்பு தான் எக்ஸாக்டாக அங்கே நான் பார்க்கும்போது இருந்தது. இதை பற்றி அந்த தியேட்டர் ஸ்டாஃப் கிட்ட கேட்கும்போது அந்த ஸ்டாஃப் என்கிட்ட சொன்ன பதில் இந்த படத்தோட கண்டென்ட்டே அப்படி தான் சொன்னார். நான் கரை படத்துக்கு போனேன். ஆல்ரெடி இந்த கரை படத்தை உட்லண்ட்ஸையும் பார்த்தேன், 2வது வாட்டி ஹரி தேட்டர்லையும் பார்த்தேன். 2 தேட்டர்லையும் பார்த்த என்கிட்டயே சொல்கிறாங்க இந்த படத்தோட கண்டென்ட் அப்படி தான் சொல்லிட்டு. கடந்த 3 நாளாக இந்த படத்தை இப்படி தான் ஓட்டுறோம், ஹவுஸ்ஃபுல்லாக தான் போச்சு, எங்களுக்கு யாருமே குறை சொல்லலை, நீங்கள் தான் ஃபஸ்ட்டு இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க அப்படி சொன்னதும் எனக்கு ரொம்ப ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. இப்போது எல்லாருமே நம்ம மொபைலை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். மோஸ்ட்லி எல்லாருமே குழந்தை கூட மொபைல் யூஸ் பண்ணுது. அந்த குழந்தைக்கு கூட தெரியும் மொபைலில் பிரைட்னஸ் கம்மியாக இருந்தால் எந்த அளவுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் சொல்லிட்டு. ஆனால் இங்கே படம் பார்க்குற மெச்சூர்ட் ஆடியன்ஸ் எல்லாருமே அந்த கடந்த 3 நாளாக படம் பார்த்துருக்காங்க. இந்த டல்லான ப்ரொஜெக்ஷன்லேயே யாருமே இது வரைக்கும் அவங்கக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாமல் இருந்தது ரொம்ப ரொம்ப எனக்கு ஷாக்காகவே இருந்தது. அதுக்கப்புறம் நான் அங்கே மேனேஜர்கிட்ட பேசிவிட்டு என்னோடய டிக்கெட் அமௌண்ட்டை ரீஃபண்ட் வாங்கிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். இந்த வீடியோவை போடக்கூடாதுன்னு நினச்சது தான் அங்கேயே டிலீட் பண்ணலாம் சொல்லிட்டு பார்த்தேன். ஆனால் வரும்போது அங்கே இருந்த ஒரு ஸ்டாஃப் ரொம்ப ரொம்ப என்கிட்ட ஒரு மாதிரியாக பேசிட்டாரு. அதனால தான் இந்த வீடியோ போட்டே ஆகணும்னு சொல்லிட்டு இப்போ நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் யாராவது இந்த விஆர் சினிமாஸில் படம் பார்த்தீங்கன்னா பிக்சர் குவாலிட்டி எப்போவுமே இங்கே இப்படி தான் இருக்குமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த ஸ்டாஃப் ஒருத்தர் இப்படி பேசிட்டாரு சொல்கிறதுக்காக மட்டும் நான் இந்த வீடியோவை போடலை. 3 நாளாக தொடர்ந்து படம் பார்த்த மக்கள் காசு கொடுத்துட்டு அமைதியாக படம் பார்த்து ஏமாந்துட்டு வந்தது தான் எனக்கு கேட்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஒரு தியேட்டரோ இல்லைனா ஏதோ ஒரு இடமோ யாருமே அந்த தப்பை கேட்கலனா நம்மளும் கேட்காம இருக்கிறது பெரிய தப்பு. உங்கள் கேள்வியை நீங்கள் கேளுங்க, அப்போ தான் எல்லாமே மாறும். இந்த தியேட்டரு என்னை பொறுத்த வரைக்கும் ஓவராலாக எல்லாமே நல்லாயிருக்கு. ஏசி கூட சூப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தாங்க அந்த வெயில் டைமில். அதெல்லாம் பாராட்ட வேண்டிய விஷயம் தான். ப்ரொஜெக்ஷன் தான் இங்கே சேஞ்ச் பண்ணி ஆகணும். நீங்கள் யாராவது இந்த தேட்டருக்கு போய் டிசப்பாயிண்ட் ஆனீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.